அன்பு நிறைந்த உள்ளங்களுக்கு மகிழ்வான மதிய வணக்கங்கள். நண்பர்களே, நான் உங்கள் மஞ்சுநாத் குருக்கள். கவனிச்சதுண்டா? சில வாகனங்களில் பெயர்கள் இட்டிருக்கும். வித் இனிஷியல், வித் செல்ல பேர், அதில் சில அழகான பூக்கள், அழகான குழந்தை வரைபடங்கள் இதெல்லாம் சேர்ந்திருக்கும். இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமானியமானவர்கள், அல்லது வாழ்க்கை தரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அவர்களுடைய வாகனங்களில் பார்த்தீங்கன்னா இது பிரத்யேகமாக இருப்பதை பார்ப்போம். கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கிறவங்க, ரொம்ப எலைட்டாக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் அவங்க வாகனத்தில் இதெல்லாம் வைத்துக்கொள்வதை நம்ம பார்ப்பதில்லை, நான் கண்டதில்லை. பிரத்யேகமாக சொல்லணும்னா, ஆட்டோ ஓட்டுநர்கள் நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வாசகங்கள் எழுதியிருக்கும். ரொம்ப அருமையான வாசகங்கள், சிந்திக்க தூண்டிக்கூடிய வாசகங்கள், சிரிப்பு ஊட்டக்கூடிய வாசகங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ நிறைய பேர்கள் தன்னுடைய மனைவி பேரோ, கணவன் பேரோ, தாயார் பேரோ, தந்தையினுடைய பேரோ, நண்பர்களினுடைய பேரோ இதெல்லாம் வைத்து எழுதியிருக்கிறார்கள். சமயத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட ஆட்டோ பின்னாடி பார்ப்போம். அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய மனநிலையை நம்ம பார்க்கிறோம். சில பேர் எதையுமே எழுத மாட்டாங்க, பிளெயினாக வச்சுருப்பாங்க. சில நண்பர்கள் ரொம்ப சௌகரியமாக தன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை துணையாக கொண்டு மேலே எழுதியிருப்பாங்க. சில பேர் தாய் தந்தை துணை அப்படின்னு போட்டிருப்பார்கள். ஸ்கூட்டரில் கூட கவனிச்சிருக்கேன், அந்த பின்னாடி மட்கார்டில் மை மதர்ஸ் கிஃப்ட், மை ஃபாதர்ஸ் கிஃப்ட், மை லவ்ஸ் கிஃப்ட் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது பிரகடனப்படுத்துறதுனால, அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. அந்த பேரை நம்மளுடைய வண்டியில் வைக்கிறதுனால ஒரு பெரிய உற்சாகம் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு நிறைவு இருக்குது. அதை அவங்க கொண்டாடுறாங்க, அதை அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்க எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறாங்களோ தன்னோடவே தன்னுடைய குடும்பத்தாரை அழைச்சிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது. இது பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. சமயத்தில் என்னுடைய வாகனத்துலேயும் என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயாருடைய அவங்களுடைய பேர்லாம் ஓட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி அனுபவங்கள் இருக்கா? நீங்கள் உங்கள் வாகனத்தில் பெயர்கள்லாம் வச்சுருக்கீங்களா? பகிர்ந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க வளமுடன். இறை அருளுடன்.